ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். உள்ளன் உள்ள பின்னிய ஸ்கார்ஃப். இப்போ குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால குளிருக்கு ஏற்றதாக பின்னியிருக்கேன். இது வந்து டபுள் கலரில் போட்டிருக்கேன். ரெட்டும் ப்ளூவும், ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்ட் ரெட்டு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னா ப்ளூலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் முடித்ததும் ப்ளூவில் தான் முடிச்சிருக்கேன். இது வந்து காது பகுதி டபுள் கலரில் போட்டிருக்கேன். இதை சிங்கிள் கலராகவும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பித்தேன்னா 65 செயின் போட்டிருக்கேன். அதில் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா வந்து 64 டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு 2 டபுள் க்ரோஷா ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிப் பண்ண கேப்பில் வந்து 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். அப்புறம் திரும்ப 2 டபுள் க்ரோஷா ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷா. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷா இருக்கா, அப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் 2 டபுள் க்ரோஷா. ஒரு செயின் போட்டு தான் அடுத்த லைனை ஆரம்பிக்கணும். இப்படியே ஆரம்பித்து 5 லைன் போட்டிருக்கேன் ப்ளூவில். அடுத்த லைன் வந்து ரெட்டுக்கு நூல் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் போடணும். அந்த செயின்குள்ளேயும் நீங்கள் டபுள் க்ரோஷா போடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு செயின் போட்டு திருப்புறோம்ல, ஒவ்வொரு தடையும் செயின் போட்டு திருப்பும்போது அந்த செயின்குள்ளேயும் நீங்கள் டபுள் க்ரோஷா போடணும். இல்லை நீங்கள் நான் ஒரே கலரில் போடுறேன்னாலும் இந்த நூல் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஒரே கலரில் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் கலரில் போட்டிருக்கேன். ப்ளூவில் வந்து 5 லைனும் ரெட்டில் வந்து 3 லைன். அதே மாதிரி ப்ளூ 5, ரெட்டில் 3, இதே மாதிரி போட்டு 7 ரோ போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. இது வந்து நம்ம காது பகுதி. இதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த ப்ளூவில் வந்து மேலே செயினில் போடணும். இது நடுவில் உள்ளால போடக்கூடாது. ப்ளூவில் தான் அங்கே ஃபஸ்ட்டு ப்ளூவில் ஆரம்பித்து இங்கே ப்ளூவில் தான் முடிச்சிருக்கேன். இது வந்து காது பகுதி. அந்த செயின் மேலே தான் வந்து ரெட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். 5 டபுள் க்ரோஷா போடணும். போட்டுட்டு 6வது செயினில் வந்து 6வது செயினையும் 7வது செயினையும் எடுத்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷா போடணும். அதே மாதிரி 3 இது நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். திரும்ப 5 டபுள் க்ரோஷா 5 செயினுக்கு போடணும். திரும்ப அந்த இது 3 இப்படியே போட்டுட்டு கடைசி 5 செயின் வர்றது வரைக்கும் போடணும். குறைச்சிட்டே வரணும். 5 செயின் வரைக்கும் குறைச்சிட்டே வந்து இப்போ நம்ம 5 டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். இதில் போட்டு இந்த லைன் வந்து இது ரோப்பு. இது வந்து 25 லைன் போட்டிருக்கேன். 25வது லைனை வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி பூ மாதிரி போட்டிருக்கேன். அந்த ஸ்லிப் நாட்டுக்குள்ளே இந்த இது பூரா போடணும். 25வது லைனில் நம்ம எந்த